வணக்கம். என்னடா கெட்டப் எப்படி இருக்குது பார்க்குறீங்களா? அப்புறம் நான் ஏசி ரூம் எடுத்தல, ஃபேன் கூட போடாமல் இருக்க பாருங்க. இதாங்க அந்த சேனலு, ஏதோ இவங்களுடைய கேபிள் சேனல் நினைக்கிறேன். பாண்டிச்சேரின்னு போட்டிருக்கான். பட் பையன் பண்ணுற வேலைலாம் இருக்கு பாருங்க. இப்போ ஹிந்தி வந்துட்டாங்க. நைட்டெல்லாம் படி, நான் தூங்கிட்டேன். ஓகே வந்தான், பட் ஓகே. ஏன் மேலே கீழே காட்டுறேன். ஒரு 3 ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்குங்க. இது வின்டர் கிளாத், உள்ளே ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் இன்னர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, விட்டு விட்டு தூங்கினேன். ரொம்ப சீக்கிரமாக படுக்கலாம்னு நினச்சி ட்ரை பண்ணி 1 hour தூங்கி நடுவில் எழுந்துச்சி அப்புறம் இன்ஸ்டா ட்விட்டர். ஓகே, ஐ திங்க் ஐ நீட் ஹெல்மெட். நான் ரன் பண்ணலாம் தான் போகிறேங்க, பட் பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி சண்டே இல்லை, ஆல்ரெடி ஒன்றுங்க இதுக்கு போகிறானுங்க நினைக்கிறேன். சீக்கிரம் போயிடலாம் நிறைய கும்பல் கிளம்பு தான். அதனால் எப்படி இருக்கும்னு தெரில, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, யார் யாருக்கெல்லாம் சார்ஜ் நிற்காதோ அதுக்கு ஒரு ஆக் வச்சுருக்கேன். என்னென்னா, நான் ஆல்ரெடி எங்கே பார்த்துருப்பீங்களா தெரியலையே, சரி பார்க்கலனாலும் போய் இப்போ பார்த்துக்கோங்க. கேரளா சீரீஸில் என்னடா பண்ணேன், கேரளா சீரீஸில் க்ரௌன் பிளாஸா வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு ஆக் கொடுத்துருப்பேன். என்னென்னா, ஒரு யூஎஸ்பி கேபிள் ஐஃபோன் யூசர்ஸ் நீங்கள் அது கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பியாது அந்த யூஎஸ்பி கேபிள். ஏன்னா ஐஃபோனில் பொதுவாக அந்த டிப்பில் பியும் தெரியுமா, ஸோ பியாத ஒரு யூஎஸ்பி கேபிள். இது என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் பேக்கில் தெரிதா இப்படி நேராச்சு தெரியுமா? ஸோ நான் பேக்கில் வச்சுப்பேன். எனக்கு நான் காட்டுறேன். அது நெகட்டிவ் இப்படி வச்சுப்பேன். ஓகே, ஸோ ஐல் பி அவுட் ஃபார் அட்லீஸ்ட் 3 hours. ஓகே, நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதெல்லாம் லைவ் போகிறதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இது அப்படியே நான் எழுதிட்டேன்னா வெளில வந்துடும் சார்ஜ். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா பேக்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, பவர் பேங்க் உள்ளே இருக்குது, ஆல்ரெடி கனெக்டட் தான். ஆஸ் அண்ட் வென் நியூ கனெக்டில் டைரெக்டாக அது ஆன் ஆகிக்கும், நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ண தேவையில்லை. ஓகே, இது நிறைய பேர் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபோனுக்குன்னு இல்லை, மற்ற இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த தண்ணி குடிக்கிறது, அது நம்மளாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் லெஜெண்ட்ஸ். ஓகே, போகலாம். வாக் தான் போகலான்னு இருந்தாங்க, பட் ஆனால் இல்லை, வாக் வேலைக்கு ஆகுது போல். ஏன்னா நிறைய பேர் பைக் எடுத்துகிட்டோம், வண்டி எடுத்துகிட்டு ஆல்ரெடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் எடுத்து போங்க. வாக்கினெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஈவினிங் பெங்களூருக்கு போயிடுவோம், அப்போ அங்கே பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள். நான் இந்த ஹோட்டலுக்கு ரிசப்ஷனே இங்கே தான் வந்து செக்இன் பண்ணேன். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஓகே, மணி 4:30ங்க, 4:30. ஆக்சுவலாக பைக் எடுத்ததால் உள்ளே பூந்து முன்னாடி வந்துட்டேன். ஆனால் எனக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. பின்னாடியும் நிறைய இருக்காங்க. ஓகே, இப்போ பைக் எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இல்லை. கார் எனக்கு பிடிக்கும் தான், பட் பைக் முக்கியமாக பிடிக்காத காரணம் இந்த இதுதான். நம்மளுக்கு அந்த பொறுமை ரொம்ப கம்மி. ஸோ எங்கே கரெக்டாக ஸ்பேஸ் இருக்கோ வந்துடலாம் பூந்து. சரிங்க, நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த
காடு மலை இதெல்லாம் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆரெல்லாம் அடிக்காதீங்க. போய்க்கு பாருங்க, டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை அனிமல்ஸ் இருக்குது, இது இருக்குது. இது மாதிரி நான் நிற்கல, நானும் தான் நின்றுட்டுருக்கேன். டே நான் தான் சொன்னேனே, எனக்கு பொறுமை கூட கிடையாது. நானே அமைதியாக இருந்துட்டேன் சும்மா. மேலே போயிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த புலம்பலுக்காக தான் வந்தேன். பீப்புள் இந்த நந்தி ஹில்ஸ் இன்னும் நிறைய வருஷம் இருக்கணும்னா நீங்கள் சில விஷயத்தை கடைப்பிடிச்சாகணும். தெரில உங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணும். இடம் எப்படி இருக்கு பாருங்க, டஸ்ட்டு கிடையாது, ஃபாக். பைக் பார்க் பண்ணியாச்சு, அப்படியே உள்ளே போவோம். செம்ம ரைடுங்க இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம். ஓகே, இன்னும் இது மாதிரி நிறைய இருக்கும். பட் இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம். வேறு லெவல். ஓகே, I was thinking of a lot of people. I know, see, I'm a solo traveler. Okay, I want to do solo trips. என் சௌகரியத்துக்கு நடுவாக லென்ஸ்கிறது போகிறது எப்படி வேணால் போகிறது அது மாதிரி நான் பண்ணிப்பேன். பட் யூ கேன்ட் டூ தட் வித் யுவர் லவ் ஒன்ஸ். ஓகே, அன்டில் அவங்களும் அதே வைப்பாக இருந்தாங்கன்னா ஓகே. இட்ஸ் நாட் कंपल्सरी टिकट. टिकट है டிக்கெட்டுங்க, மலை மேலே ஏறுறதுக்கு டிக்கெட்டு. ஹெல்மெட் கவுண்டர், ஹெல்மெட் வச்சுட்டேன். இங்கே டிக்கெட் எடுக்கணும். கூட்டத்தை பாருங்கள். காற்று பயங்கர காற்று, நேற்றுலேருந்து செம்ம காற்றுங்க. Excuse me. कंपल्सरी टिकट சொல்லிருக்காங்க. டூ வீலர் பார்த்துக்கோங்க, 70 ரூபாய். இங்கே பாருங்க, இது மாதிரி எல்கே வேலைலாம் பண்ணக்கூடாது. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் செக் பண்ணி இங்கே வாங்கி வச்சிடுறாங்க. இல்லைன்னா தெரியும்ல, சன்ரைஸ் வியூ பாயிண்ட். நம்மளும் வருவோமா, மேலே போயிட்டு வருவோம்னா இங்கே தான் இருக்கேன். மூஞ்சி காட்டலையே, சரி மூஞ்சி காமிப்போம் சீக்கிரமா. குரல் கேட்குதுல்ல. சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இங்கே பாருங்க, முக்கியமான விஷயம் தான். ஜான்ல ஃபெப்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமாங்க.
நான் ஃப்ரெண்டு பர்த்டே சேர்த்துட்டு அப்படியே பிளான் பண்ணேன். ஓகே, செம்மையாக இருக்குல்ல? பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க, அட்டகாசம். ஓ மை காட், நைஸ் நைஸ் நைஸ். ஐம் எக்ஸைட்டட் கைஸ். யூ மைட் கெட் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். சவுண்ட்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் வேறு லெவலுங்க. ஓகே, இங்கே பாருங்க. ஓ மை காட், ஃப்ரண்ட் கேமராலே எப்படி வருது. என் ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க ஒரு ட்ராவலர், வியூ ஃபார் ட்ராவலர்ஸ். வாவ் வாவ், கேக்குதா தெரியல சத்தம். ஓகே, இதோ இதோ. ஓகே, அப்படியே உள்ள போகிறேன். இந்த ஆகஸ்ட்க்கு தம்ப்நெயில் போட்டிருப்பா நம்ம டெய்லர் ஸ்விஃப்ட், அது மாதிரி இருக்குங்க. என் தங்கச்சி கண்டுபிடிச்சிருவாங்க அது என்ன இது என்ன. சன்ரைஸிங்க தாங்க. வாக்கிங் போல ரன்னிங் போலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். குட் குட் ஹைக்கிங். மழை தூரல் போடுதா இல்லை அந்த ஃபாக்லேருந்து ஒரு தண்ணி வருவாங்க, அதானு தெரியல. நல்லா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு ஸ்பாயில் ஆல் தீஸ் திங்ஸ்ங்க. ஃபார் எவர் இருக்கணும். லைக் ஐ ஷுட் டேக் மை சில்ட்ரன்ஸ், ஐ ஷுட் டேக் மை கிராண்ட் சில்ட்ரன்ஸ். அப்படி ஜென்ரேஷனாக இது போகணும். இவனுக்கு ஏதோ ஸ்பாயில் பண்ணாமல். ஐ நோ தேர் டூயிங் குட் ஜாப். பிளாஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்களா, முன்னாடியே எடுத்துட்டான். திருப்பி அது மேப் வருது, வெல்கம் டு நந்தி ஹில்ஸ். அப்போ இவ்வளோ நேரம் வந்தது நந்தி ஹில்ஸ் தான். இது பாண்ட் இருக்குங்க, ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. பாண்டு பிஓவில் போனாலுமே பசங்க எதாவது நினச்சிக்கிறானுங்க, நம்ம பொறுப்பாகாது. என்னங்க இது, நந்தியா? இப்படி உள்ள போகிறோங்க. எல்லாம் அங்கேயே நின்றுட்டாங்க.
கொஞ்சம் பேர் மட்டும் இங்கே வந்திருக்காங்க. என்ன ஓடிச்சுன்னு தெரில. பார்த்தீங்களா, பூனை மாதிரி இருந்தது.